இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஓசே 6:6 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும், பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று. கடவுள் பலிகளை விரும்புகிறவர் கிடையாது. ஆண்டவர் இன்னொருத்தர் சொல்லுவார், நீங்கள் வைத்திருக்கும் அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவை என்று சொல்லியிருப்பார். இன்னொன்றும் சொல்லுவார், நான் உங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வரும் பொழுது நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்னு சொல்லியிருப்பார். ஏன் அதை சொல்கிறேன்னா, கடவுள் நம்மிடத்தில் எதையும் கேட்பது கிடையாது. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தன்னுடைய கட்டளையை, தன்னுடைய வார்த்தையை கடைபிடித்து நடந்தாலே போதும். அதுவே ஆண்டவரை பொறுத்த மட்டிலே மிக பெரும் கொடையது. சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்க, பவுலையும் பர்னபாவையும் கடவுள் ஸ்தானத்தில் வச்சு மக்கள் பார்க்குறாங்க. அவருக்கு பலியிட துடிக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் பலியிட முற்படுகிற நேரத்தில் மிகவும் சிரமப்பட்டுன்னு சொல்ல நம்ம பவுலை தடுத்து விடுகிறார். நற்செய்தியில் பாருங்கள், கடவுள் இயேசு சொல்கிற பாருங்க பார்ப்போம். நீங்கள் என் வார்த்தையை கடைபிடித்தால், என் வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்தால் நீங்கள் என் அன்புக்கு பாத்திரமானவர்கள் என்று இன்றைக்கு இயேசப்பா சொல்கிறார். ஆக நாம் நினைக்கிறோம், நம்மிடம் இருக்கும் பொருட்களை, சடங்கு சம்பிரதாயங்களை செய்தால்தான் கடவுள் மகிழ்ச்சி அடைவார் என்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறது அதை கிடையாது. இன்றைக்கு பாருங்கள், அந்தியோக்கிய மக்கள், பிரசித்திய மக்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, பவுலையும் பர்னபாவையும் சேயூஸ், எர்மஸ் என்கின்ற கிரேக்க கடவுள்களாகவே பாவித்து, ஏனென்றால் அவர்கள் அங்கே புதுமை செய்கிறாங்க. அங்கே ஒரு முடக்குவாதம் மற்றும் நடக்க வைக்கிறார் பவுல். அந்த மாபெரும் செயலை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கடவுளே தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்களை கிரேக்க கடவுளாக, சேயூஸ் என்பவர் கிரேக்கர்களை பாதுகாக்கும் கடவுள், எல்லை சாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் எல்லை சாமி மாதிரி கிரேக்கர்களுக்கு. எர்மஸ் என்பவர் கடவுள், அவர் ஒரு மலையிலிருந்து அவர் கடவுள். இந்த 2 கடவுள் ஸ்தானத்தில் பர்னபாவையும் பவுலையும் வச்சு பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்த்து அவரை கடவுள் நினச்சி அவர்களுக்கு கோயில் வாசலில் பலியிடுவதற்காக கால்நடைகளை கொண்டு வருகிறார்கள். அப்போ பவுல் சொல்கிறது பாருங்க, இப்போ நிறுத்துங்க, எதுக்கு பலியிடாதீங்க, ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு மழையை கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, கடவுள் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதனால் இப்படிப்பட்ட உலக காரியங்களுக்கு அவர் ஆசைப்பட மாட்டார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் வார்த்தைக்கு நல்லபடியாக இருந்தாலே போதும் என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, அதைத்தான் இயேசு செய்தியும் சொல்கிறார். என் வார்த்தையை கேட்டு, என் சொல்லை கேட்டு, என் கட்டளையை கேட்டு அதன்படி நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் போதும், அதுவே எனக்கு மிக பெரும் அன்புக்குரிய காரியம் என்று இயேசு சொல்கிறார். எனவே சகோதரர்களே, திரும்பவும் சொல்கிறேன், ஓசே 6:6 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும், பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று. எனவே நம்ம நினைக்கிறோம், இந்த சடங்குகளால், சம்பிரதாயங்களால் கடவுளை மகிழ்ச்சி செய்ய முடியும்னு நினைக்கிறோம். அது மிக பெரும் தவறு. எப்படி வச்சுக்கோமே, என்கிட்ட இருக்குது, நான் பெருசாக ஒரு கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குறேன் வச்சுக்கோமே, காணிக்கை கொடுக்குறேன், நமக்கு பெரிய ஒரு மாதாவுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்த வச்சுக்கோமே. இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அவர்கள் கடவுளோடு விலகி இருக்கிறவங்களா, கடவுளுக்கு ஆகாதவர்களா சிந்திச்சு பார்க்குறோம். நாம் அப்படி கிடையாது. கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்த்து காத்திருக்கும் கடவுள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நம்மிடம் இருக்கும் அனைத்து சொத்து சுகங்களும், அனைத்து இந்த உலக காரியங்களுக்கான விஷயங்களும் கடவுள் நம்ம போட்ட பிச்சை சொல்லணும். அந்த நமக்கு அவர் போட்ட பிச்சையை நாம் அவருக்கு கொடுத்து நம்ம நல்லபடியாக முடியாது. அப்போ நம்ம எப்படி நல்லபடியாக முடியும்? கடவுள் என்ன சொன்னாரோ அதன்படி செய்து, அவர் வார்த்தையை கேட்டு நல்ல வழியில் நடந்தாலே போதும். அது கடவுளுடைய மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதுதான் இன்றைய வாசகங்கள் சொல்லுகிறது. போய் சகரியாருடைய மனசை மாற்றிய வார்த்தை தான்
ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தான் என்று பயணம் கேட்கிறார். இந்த உலகமே உனக்கு சொத்தாக இருக்கட்டுமே, நீ மனசாட்சியோட வாழலைன்னா 10 பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது. சகோதரர்களே, மனசாட்சியோடு வாழ கடவுளுடைய வார்த்தைக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தாலே கடவுளுக்கு மாபெரும் மகிழ்ச்சி. எனவே கடவுள் பலிகளை விரும்புகிறவர் கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்களை விரும்புகிறவர் கிடையாது. ஒரு சித்திரப்பாடல் உண்டு, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சியே சொச்சி வந்து முனமன் என்று சொல்லு மன்றம் எனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் ஒரு சித்திரப்பாட்டு உண்டு. ஒருவன் ஒரு கல்லை வச்சு இல்லையே அதுக்கு பூ மந்திரம்லான்னு சொல்லி சுற்றி வந்து மந்திரம் சொல்லி ஒன்றும் புண்ணியாக போது கிடையாது. அந்த கடவுளை மனசுக்குள்ளே வச்சு பூஜித்து அவர் சொன்னபடி கேட்டிருந்தாலே போதும், அதுவே கடவுளுக்கு மாபெரும் ஒரு நல்ல காரியமாக இருக்கும். எனவே சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் பணத்தாலும் நம்முடைய காணிக்கைகளாலும் கடவுளை ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய முடியாது, மகிழ்ச்சி அடைய வைக்க முடியாது. கடவுள் சொல்லும் வார்த்தையை கேட்டு நல்ல வழியில் எவன் பயணிக்கிறானோ அவன்தான் கடவுளுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் பிரியத்திற்கும் பாத்திரவானாக இருக்க முடியும். சகோதரர்களே, இந்த தவறான எண்ணத்தை விட்டு ஒழிக்கிறதா இன்றைய கருத்து. இன்னைக்கு நம்முடைய பணம் காசு, நம்முடைய சொத்து சுகமெல்லாம் கடன் நமக்கு போட்ட பிச்சை, அதையே அவர்கள் லஞ்சமாக கொடுத்து நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக முடியாது. எனவே நம்ம இப்படி எடுத்துக்கணும். அப்போ நம்ம கோயிலுக்கு காணிக்கையே கொடுக்கூடாதா? நம்ம கோயிலுக்கு நல்லதுகளை செய்யக்கூடாதா? கோயிலுக்கு ஒரு காரியமும் செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்பா அப்படி எடுத்துக்கூடாது. அப்படி நான் சொன்ன இப்படி எடுத்துக்கூடாது. அப்போ கோயிலுக்கு 10 பைசா கொடுக்கக்கூடாது, அப்படி எடுத்துக்கூடாது. இந்த பணத்தை காட்டிலும் நல்ல வாழ்க்கையில் சிறந்தது அப்படி எடுத்துக்கணும் நீங்கள், சரிங்களா? அப்போ நான் கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குறதோ, ஒரு இடத்து கடை செய்கிறதோ, ஒரு ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி கடவுள் பேரால் செய்கிறதோ அது தப்புன்னு எடுத்துக்கூடாது. இதை செய்தால் நம்ம யோக்கியமா, கடவுளுக்கு நம்ம ஒரு புடவை போட்டோம், கடவுளுக்கு ஒரு மாலை போட்டோம், கடவுளுக்காக அன்னதானம் போட்டோம், அப்போ நல்லவன் ஆகிட்டோம் அப்படின்ற எண்ணத்தை விட்டு ஒழிக்கணும், சரிங்களா? அதனால் இதை காட்டிலும் அதுதான் சிறந்தது. பைபிள் ஒரு கதை ஒன்று இருக்கும். 2 பேர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு ஜபம் வேண்டத்துக்கு போவாங்க. வேண்டத்துக்கு போகும்பொழுது ஒரு முதலாளி ஒருத்தர் இருப்பார், அவர் கோயில் உள்ளே போயிடுவார். அவர் என்ன பண்ணுவார், கோயில்கிட்ட போயிட்டு, கடவுளே உனக்கு என் சொத்துல இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறேன், அம்மா செஞ்சுருக்கிறேன், கோயிலுக்கு இவ்வளோத்தை கொடுத்துருக்குறேன், என்னை மட்டும் ரட்சிக்கும் அப்படின்னுவார். ஒரு ஏழை குடியானவர் ஒரு யூதர் என்ன பண்ணுவார், கோயில் வாசல் நின்று கடவுளை அண்ணாந்து கூட பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாமல் தன் நெஞ்சிலே கை வச்சு கொண்டு, கடவுளே நான் பாவியப்பா என் மேலே இறக்க வைங்க என்று தலை குனிந்து வேண்டிக் கொண்டிருப்பான். அப்பொழுது விவிலியம் சொல்லுகிறது, அந்த ஏழையுடைய ஜபத்தை தான் கடவுள் கேட்டார் என்று. சகோதரர்களே, கடவுள் நாம் தரும் காணிக்கைக்கு நாம் போடுற பிச்சைக்கு மயங்குகிறவரை கடவுள் கிடையாது. எனவே கடவுளுடைய எண்ணம், என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணம் தான் கடவுளுக்கு. சகோதரர்களே, நம்முடைய பலியால் மயங்குகிறவரை கடவுள் கிடையாது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம், கடவுளை மகிழ்விப்போம், நாளை சந்திப்போம்.